ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒன்ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த மந்தில். ஸோ அந்த மாடல் என்ன, அந்த மாடல் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எதில் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற இந்த பெல் சிம்பிளையை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னையுமே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ப்ளஸ் நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒன்ப்ளஸ் வந்து ரொம்ப ஹை வேரியண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட்டுக்கு மேலே இருக்கிறது ஒரு 40,000, 35,000, 40,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டு இதுக்கே அவங்க ஒரு காம்படிட்டராகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மார்க்கெட்டில். பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ப்ளஸ் நாட் அப்படிங்கிற ஒரு புது மொபைல் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காகவே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசாக ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சேம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒன்ப்ளஸ் நாட் CE 5G அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இது வந்து ஜூன் 10 வந்து இதை பற்றின ஒரு முழு தகவல் வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதாவது முழுசாக வந்து நாங்கள் எப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 10 இதோடைய டிசைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெரி ஸ்லீக் டிசைன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5G வேரியண்ட் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 750G அப்படிங்கிற இந்த சிப்செட் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாடலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் 6.43 அப்படிங்கிற இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. வித் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் இருக்கிற மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென் மீதி இருக்கிற அந்த 2 கேமரா வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத இன்னும் முழுசாக அவங்க வந்து சொல்லலை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மாடல் தான் வந்து பேஸ் மாடலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் 8GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு அடுத்த மாடலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தென் இந்த மாடல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து அமேசானில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 11 வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சேல் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 16 சேல் பண்ணுறதா வந்து அமேசான் தரப்பிலிருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 10 வந்து இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ என்ன ப்ரைஸிங் அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க சொல்கிறதபடி பார்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அரௌண்ட் ஒரு 25,000 to 30,000 தான் இந்த மொபைல் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ரேஞ்சில் இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.